இதெல்லாம் ஆயுள் தண்டனைங்கிறது வந்து பிரிட்டிஷ் காலகட்டத்திலேருந்து 14 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் அந்த ஆங்கிலேயர்கள் முடிவு பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் நான் ஒரு 24 ஆண்டுகளாக அந்த சிறையில் இருந்திருக்கிறேன். எதனால 24 ஆண்டுகள்? இந்த தீபாவளி திருநாளை ஆரடி ஸ்வீட்ஸுடன் கொண்டாடுங்கள். சென்னை முழுவதும் 63க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். 24 வயசில் இருக்கும்போது இந்த ஒரு வழக்கு வந்து என் மேலே போடப்படுது. இது என்னென்னா 98ல் கோயம்புத்தூரில் ஒரு குண்டு வெடிப்பு நடக்குது. இறந்தது ஒரு முஸ்லீம், நான் ஒரு ஹிந்து. அந்த குண்டு வெடிப்புக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்காங்க? அதுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஆனால் இந்த வழக்குக்கு வந்து நமக்கு சம்மந்தம் இல்லாமல் இந்த வழக்கு வந்து தள்ளப்பட்டு நாங்கள் வந்து உள்ளே இருந்தோம். அப்போ அந்த காலகட்டத்தில் உங்க மேல எத்தனை கேஸ் இருந்துச்சுன்னா? எனக்கு வந்து 98ல் வந்து என் மேலே வந்து ஒரு 6 வழக்கு இருந்தது. அந்த வழக்கு எல்லாமே நான் விடுதலை செஞ்சேன். இந்த 98ல் போய் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1.5 ஆண்டுகள் சிறையில் இருந்தேன். ஓ, இந்த 24 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு 6 வழக்குகள் போடப்பட்டது. அந்த வழக்கும் பொய்யான வழக்கு தான். அந்த வழக்குக்கான ஒரு 1.5 வருஷம். நான் எல்லா வழக்குமே பொய்யான வழக்காகவே இருக்கும். சிறையில் வந்து இந்த போதைப் பொருட்கள் கிடைக்கும், என்ன நினைச்சாலும் வந்து உள்ள கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. சிறைக்குள்ளே பார்க்காத நபர்களே கிடையாது. நீங்கள் கேட்கக்கூடிய எந்தெந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கோ எல்லாத்தையும் மாட்டோம். சிறை வந்து பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து சிறை வந்து ரொம்ப கொடூரமாக, ரொம்ப மோசமாக, ரொம்ப பயம் அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். ஆனால் அந்த சிறையெல்லாம் எப்படி இருக்குன்னா இப்போ காலகட்டத்தில் இப்போ ஒரு 10 வருஷம் ஒரு 5 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு. எல்லா மனிதனுக்கும் ஒரு வழி இருக்குது. வழி இல்லாத மனிதர்கள் இருக்க முடியாது. சிறைங்கிறது வந்து பல நேரங்களில் நம்ம கண்ணீர் விட்டுருக்கோம், அழுதுருக்கோம், கதறி இருக்கோம். இது வெளியே சொல்ல முடியாத ஒரு உணர்வு. மதத்து மேல் இருக்கக்கூடிய அதிவிதமான பற்றுனால, சமுதாயத்து மேல் இருக்கிற அக்கறையினால் ஏதோ ஒரு காரணத்தினால அங்கே சிறை போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அது ஒரு வழக்கில் நான் வந்து சிறை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை. இல்லை, அந்த நீங்கள் பண்ணீங்களா? அந்த வழக்குக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் இல்லை. ஆனால் அந்த வழக்குக்காக நான் ஒரு 24 வருஷம் ஜெயில் கழிச்சேன். சிறை வந்து ரொம்ப ஃபேன் இல்லாமல் இருக்கும், கொசு நிறையா கிடைக்கும். அங்கே வந்து நமக்கு வந்து தண்டனைங்கிறது வந்து கொடுமையான தண்டனையாக இருக்கும். 2007 2008க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிறை வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது. ஃபேன் வந்துருச்சு, ஓரளவுக்கு வந்து பாத்ரூம் இதெல்லாம் இருக்குது. ஆனால் தனிமைச் சிறையில் மட்டும் நான் ஒரு 15 ஆண்டுகள் தனியாக இருந்தேன். எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னா? 2 மாதமாக நிர்வாணமாக இருந்தோம் நாங்கள் சிறை. திருமணம் ஆகிற வயசில் தான் உள்ளே போனோம். அப்படியே ஜெயிலில் இருந்துட்டு எனக்கு நான் வந்து பரோலில் வந்தது எனக்கு 10 வருஷம் ஆயிடுச்சு. அப்படி நாங்கள் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா 6 நாள் லீவு, வருஷத்தில் 15 நாள் லீவ் இருக்குது. இதில் போய் ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிவிட்டு அதோட வாழ்க்கைன்றது அதை கெடுக்கக்கூடாது. வெளியே இருக்க சொல்ல லவ்லாம் பண்ணியிருக்கீங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா? உண்மையான சிறைவாசன் பார்த்தீங்கன்னா சிறையில் இருக்கிறவங்களுக்கு கிடையாது, அவங்க குடும்பம் தான் சிறையில் இருக்கிறாங்க. அவங்க பாதிக்கப்பட்ட விஷயமெல்லாம் சொல்ல முடியாது. அப்பா வந்து நான் பிறந்த ஒரு 6 நாள் அவர் இறந்துறாரு. எங்கள் அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்துறாங்க. அந்த படிப்பு வந்து நம்மளாம் சரியாக பயன்படுத்த தெரியல. இந்த மாதிரி சமுதாயத்துக்குள்ளே இறங்கி வேலை செஞ்சு பண்ணலான்னு போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படுறோம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். நிறைய சிறைவாசிகளை வந்து நாங்கள் இன்டர்வியூ எடுத்திருக்கோம். ஏன்னா இதோட நோக்கமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தப்பு பண்ணி கூட சிறைக்கு போயிடக்கூடாது. ஏன்னா அதனால் நம்ம சுற்றி இருக்கிறவங்களோ நம்ம ஃபேமிலி ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. ஏதோ ஒரு கோபத்தினால கூட நம்ம சில விஷயங்கள் பண்ணிடுறோம். சிறைக்கு போய் நிறைய விஷயங்கள் அவங்க மாறி திருந்தி வந்தாலுமே இந்த சமுதாயம் அவங்கள ஏற்றுக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி நிறையா நாங்கள் சிறைவாசிகளை பார்த்துருக்கோம். உங்களை பற்றி சொல்லுங்கண்ணா. ஏன்னா 24 வருஷம் நீங்கள் சிறையில் இருந்திருக்கீங்க, கோயம்புத்தூர் சிறையில். உங்களை பற்றி சொல்லுங்கண்ணா. வணக்கம், என் பேர் வந்து பூரி கமல். நான் கோயம்புத்தூரில் இருக்கிறேன். ஒரு 24 ஆண்டுகள் இப்போ சிறை வாசம் கழித்து இப்போ நான் வெளியே வந்திருக்கிறேன். என்னோடய அடிப்படை விஷயம் பார்த்திங்கன்னா, நான் ஒரு ஆர்எஸ்எஸ் சேர்ந்த ஒரு நபர். 11 வயசில் நான் சங்கத்தில் இருந்திருக்கிறேன். ஒரு 17 வயசில் ஹிந்து முன்னணியில் பொறுப்பில் இருந்திருக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு 18 வயசுலேருந்து நான் பிஜேபியில் பொறுப்பில் இருந்திருக்கிறேன். 24 வயசில் இருக்கும்போது இந்த ஒரு வழக்கு வந்து என் மேலே போடப்படுது. அது வந்து ஒரு லவ் ஜிகாத்துக்கு எதிரான ஒரு வழக்கு. அது வந்து வழக்கில் நான் குற்றவாளி இல்லையா அப்படிங்கிறது இறைவனுக்கு தெரியும். ஆனால் இந்த வழக்குக்காக நான் ஒரு 24 ஆண்டுகள் சிறையில் இருந்தேன். பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே சிறை வந்து ஒரு தனிமையாக இருந்தாலே உங்களுக்கு தெரியும், நிறையா சிந்திக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த நிறையா சிந்திக்கும் போதே அவங்களுக்கு ஒரு ஆற்றல் பிறக்கும்.
ஆனால் எல்லாத்துக்கும் அந்த ஆற்றல் பிறக்கன்னா பிறக்காது. இல்லை. ஒரு 6 மாதம் ஜெயிலேருந்து வராங்க, 10 மாதம் ஜெயிலேருந்து வந்தாங்க, 1 வருஷம் ஜெயிலேருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து திருந்தறதுக்கான சின்ன சின்ன வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரு 24 ஆண்டுகள் சிறையில் இருக்கிறதுங்கிறது பெரிய கொடூரமான ஒரு விஷயம் தான். கிட்டத்தட்ட ஒரு வாழ்க்கையோட பாதி நாட்கள் தான். ஆமாம், அப்படி கூட சொல்லலாம் இல்லையா? இளமை நாட்கள் பூரா இளைய சிறையில். நாட்கள் ஃபுல்லாக நீங்கள் வந்து சிறையில் இருந்திருக்கீங்க. என்ன காரணத்துக்காக உள்ளே போனீங்கன்னு, என்ன வயசில் உள்ளே போனீங்க? நான் போகும்போது எனக்கு வயசு வந்து 24 வயசு. எனக்கு 24 வயசு. 4 வயசு. மதத்து மேல் இருக்கக்கூடிய அதிவிதமான பற்றுனால, இந்த சமுதாயத்து மேல் இருக்கிற அக்கறையினால, ஏதோ ஒரு காரணத்தினால அங்கே சிறை போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அது ஒரு வழக்கில் நான் வந்து சிறை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை. கோர்ட்டில் வந்து தண்டனை உறுதி செய்யப்பட்டு நான் சிறையில் இருந்தேன். இப்போ நாங்கள் சிறைக்குள்ளே போகும்போது சிறை முதல் மாதிரி நம்ம வந்து சினிமால எல்லாம் காட்டுவாங்க, கல் உடைக்கிறது, ரொம்ப கஷ்டப்படுறது. இல்லை, அந்த நீங்கள் பண்ணீங்களா? அந்த வழக்குக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் இல்லை. ஆனால் அந்த வழக்குக்கான ஒரு 24 வருஷம் ஜெயில் கழிச்சேன். நீங்கள் அந்த கொலையை பண்ணலை, பண்ணாத தப்புக்கு 24 வருஷம் உள்ள ஆண்டுகள் இருந்தோம் நாங்கள். இப்போது இந்த வழக்கு வந்து என் மேலே போடப்பட்ட வழக்கு வந்து அந்த வழக்குகளை நேரடியான தொடர்பில் இருக்கீங்களா இல்லையா, இதெல்லாம் காலம் கடந்துருச்சு. ஆக்சுவலாக காலம் கடந்துருச்சு. அந்த வழக்கு வந்து அதுக்கான தண்டனை பெறோம். நாங்கள் எதுக்காக அந்த வழக்கில் தண்டனை பெறோம் அப்படின்னா, ஒரு பாரதிய ஜனதாவில் ஒரு கட்சியில் பொறுப்பில் இருந்தோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வழக்கு என் மேலே போடப்பட்டது. அந்த கட்சியில் இருந்த ஒரே காரணத்துக்காக தான் இந்த வழக்கு வந்து என் மேலே போடப்பட்டது. இறந்தது ஒரு முஸ்லீம், நான் ஒரு ஹிந்து. அந்த இடத்துல அந்த செயல் யார் செஞ்சாங்க, என்ன செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல. இது என்னென்னா 98ல் கோயம்புத்தூரில் ஒரு குண்டு வெடிப்பு நடக்குது. அந்த குண்டு வெடிப்பில் பார்த்தீங்கன்னா 23 இடங்கள் அந்த குண்டு வெடிக்குது. அதில் 60 பேருக்கு மேலே வந்து 70 பேருக்கு மேலே உயிர் வந்து போகுது. 350 பேருக்கு மேலே கைகாலெல்லாம் இழக்கிறாங்க. ஏன்னா இந்த போராட்டத்தில் பெருசாக பேசப்பட்டது பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் பாஷான்றவர். ஆமாம், அவரை பற்றி தான் இந்த குண்டு வெடிப்புக்கு முக்கிய காரணம் அவர் தான்ற மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ பேச. ஆமாம், அதுக்கான குற்றவாளிகளாக அவங்க கருதப்பட்ட ஒரு 167 பேர் வந்து அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அதில் இப்போ அவங்களும் நாளாக கழிச்சாங்க. அப்புறம் அவரு கூட இறந்துட்டார். இது கோயம்புத்தூரில் அவங்க என்னென்ன வழக்குகளை அவங்க என்னென்ன செஞ்சாங்களோ அதெல்லாம் அவங்க அனுபவிச்சுட்டு தான் இருந்தாங்க. இப்போ நான் எங்களை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் கிடையாது. இந்துக்கள் வந்து பெரிய அளவில் யாரையும் பாதிக்கிற அளவுக்குலாம் எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் நம்ம வந்து தள்ளப்பட்டு சிறையில் இருந்தோம். ஒரு 24 ஆண்டுகள் வந்து இந்த கோவை மத்திய சிறையில் நாங்கள் இருந்தோம். அந்த குண்டு வெடிப்புக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்காங்க? குண்டு வெடிப்புங்கிறது வந்து இஸ்லாம் மதத்தில் இருக்கக்கூடிய செய்த அந்த விஷயம். இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள் நம்ம சொல்ல முடியாது. இஸ்லாம் மதத்தில் இருக்கக்கூடிய சில மட்டுமே அந்த விஷயத்தை செய்கிறாங்க. அவங்க என்ன நோக்கத்துக்கு செஞ்சாங்களோ அது அவங்களுக்கு தெரியும், அரசாங்கத்துக்கு தெரியும். அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நாங்கள் வந்து ஆன்மீக பணிகளை செஞ்சுருக்கக்கூடிய நபர்கள், அரசியலாகவும் இல்லை இந்து சிந்தனைகளாகவும் விளக்க பூஜைகளும் விநாயகர் சதுர்த்தியும் இப்படி ஆன்மீக ரீதியாக தான் தர்மத்தை வளர்த்திட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த வழக்குக்கு வந்து நமக்கு சம்மந்தம் இல்லாமல் இந்த வழக்கு வந்து தள்ளப்பட்டு நாங்கள் வந்து உள்ளே இருந்தோம். ஏன்னா ஏதாச்சும் ஒரு காரணம் இல்லாமல் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்களே. நீங்கள் ஏதாச்சும் அவருக்கு உங்களுக்கு ஏதாச்சும் முன்பகம் இருந்துச்சா, இல்லை அவர் யாருன்னே உங்களுக்கு தெரியாதா, இல்லை போலீஸும் யாரும் நம்மளை அவ்வளோ ஈஸியாக அரெஸ்ட் பண்ணிட முடியாதுல்ல, அதுக்காக ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கணும்ல? இல்லை, அந்த ஒன்றும் இல்லை. அந்த நடந்த பகுதியில் தான் நாங்கள் இருந்தோம். அந்த இடத்துல இருந்ததுக்காக இந்த வழக்கு வந்து எங்கள் மேலே பதிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அது வந்து நாங்கள் தான் குற்றவாளிங்கிற மாதிரி சாட்சிகளெல்லாம் ஜோடித்து இந்த மாதிரி எல்லாம் எங்கள் மேலே குற்றங்களை வந்து நிரூபிக்கப்பட்டுச்சு. நீங்கள் தான் செஞ்சுருப்பீங்க, நீங்கள் இந்த மோட்டிக்காக செஞ்சுருப்பீங்கன்ட்டு. ஆனால் அந்த வழக்குக்கு நமக்கு எந்த விதமான சம்மந்தம் கிடையாது. ஆனால் எப்படி இறந்தார்? அவர் வந்து குத்தி செய்யப்பட்டார். ஒரு லவ் ஜிகாத்து, அதாவது இஸ்லாம் பெண்களை ஒரு 3 பெண்களை கல்யாணம் பண்ணி மாசமாக்கி அவரை விட்டதுக்காக அந்த செய்யப்பட்டிருக்காக சொல்கிறாங்க. அதனால் அதை பண்ணது யாருன்னு உங்களுக்கு தெரியாது? தெரியல. வழக்குகளுக்கு நமக்கு எந்த வித சம்மந்தம் இல்லை. இப்போது எதன் அடிப்படையில் ஒரு காரணம் இருக்கும்ல? இப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு ஆதாரமோ எதன் அடிப்படையில் அவங்க ஒரு வியூவில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவர் பாரதிய ஜனதாலையோ இல்லை ஹிந்து அமைப்பிலையோ இல்லை இந்து சிந்தனை இருக்கக்கூடியவர்கள், இறந்தவர் ஒரு முஸ்லீம், அதனால் இந்த வழக்கை வந்து நம்ம மேலே பதிவு செய்யப்பட்டது. அதுக்கான சாட்சிகளை நாங்கள் ஏற்றணும், எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு. ஆனால் அது மீறி ஒரு கட்டத்தில் நாங்கள் தள்ளப்படுறோம். அப்புறம் வேறு வழி இல்லாமல் அந்த குற்றத்தை வந்து நாங்கள் ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலை. எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா? 2 பேர் தான் அதுக்கான. நீங்களும் இன்னொருத்தர் கேஸில் ஒருத்தர் இருக்கார். என்ன தண்டனை கொடுத்துருந்தாங்க? ஆயுள் தண்டனை கொடுத்துருந்தாங்க. ஆயுள் தண்டனைனா 14 வருஷமா? இதெல்லாம் ஆயுள் தண்டனைங்கிறது வந்து பிரிட்டிஷ் காலகட்டத்திலேருந்து 14 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் அந்த ஆங்கிலேயர்கள் முடிவு பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் ஆயுள் தண்டனைக்கு ஒரு வரையறை கிடையாது.
ஆனால் ஆயுள் தண்டனைனா ஒரு அதிகபட்சமான ஒரு 14 ஆண்டுகள் தான். ஆனால் நான் ஒரு 24 ஆண்டுகளாக அந்த சிறையில் இருந்திருக்கிறேன். எதனால 24 ஆண்டுகள்? இதுக்கான காரணம் அரசியல் பலமாக இருக்கலாம், இல்லை அரசியல் தாக்கமாக இருக்கலாம், அல்லது மற்ற சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்காக, அந்த குண்டுவெடிப்பு கேஸில் இருக்கிறவங்களோ, இல்லை மற்ற வழக்கில் அந்த இஸ்லாம் வழக்கில் இருக்கிறவங்கள வெளியே செய்யறதுக்காகவோ எங்களை தாமதம் பண்ணியிருக்கலாம். அப்போ அந்த காலகட்டத்தில் உங்க மேல எத்தனை கேஸ் இருந்துச்சுன்னா, வேற ஏதாச்சும் நீங்க தப்பு எனக்கு வந்து பண்ணிருக்கீங்களா? 98ல் வந்து என் மேலே வந்து ஒரு 6 வழக்கு இருந்தது. என்னென்ன மாதிரி இது கேஸ்? ஒரு கலவர வழக்கு தான். ம். 98ல் கோயம்புத்தூரில் நடந்த குண்டுவெடிப்பு காலத்தில் ஒரு கலவரம் நடக்குது. அப்போ நான் வந்து பகுதி செயலாளராக இருந்தேன், பாரதிய ஜனதாவோட பகுதி செயலாளராக இருந்தேன். ம். அப்போ என் மேலே வந்து ஒரு 6 வழக்கு பதிவு செஞ்சுருந்தாங்க. அந்த வழக்கு எல்லாமே நான் விடுதலை செஞ்சேன். ம். ஏன்னா அது பொய்யான வழக்கு, அதில் விடுதலை செஞ்சேன். இந்த வழக்கும் அதே மாதிரி பொய்யான வழக்கு நான் விடுதலை செய்யணும் முயற்சி பண்ணேன். ஆனால் நம்மளோட கர்மாவனாலேயும் இல்லை அந்த சட்டங்கள் எப்படி அதை பார்த்துச்சுன்னு தெரியல. ஆனால் தண்டனை அனுபவிச்சு தான் வந்தேன். கோயம்புத்தூர் மத்திய சிறை 24 வருஷம் இருந்திருக்கீங்கண்ணா. ஒரு 24 வயசுல உள்ள போயிருக்கீங்க. இந்த சிறை உங்களுக்கு கத்து தந்த பாடங்கள் என்னென்ன? சிறையை பொறுத்தளவுக்கு எப்படின்னா, நீங்கள் தனிமையாக இருந்தீங்கன்னாவே ஒரு விதத்தில் அறிவு பிறக்கும். ம். தனிமை வந்து ஒரு அறிவை கொடுத்துரும். அதையும் இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்லணும் அப்படின்னா, வெளியே இருக்கக்கூடிய சமூகம் வந்து நிறையா போலியானது, மாயையான விஷயம், தேவையில்லாத விஷயத்தையெல்லாம் உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா ட்ரக்ஸு, ம். நிறைய தண்ணி அடிக்கிறாங்க, நிறைய போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க, அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்க. இந்த இளைஞர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிமைத்தனமாக இருக்கிறாங்க. ம். இப்போ அவங்கெல்லாம் வந்து சிறையில் வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு போகிறது நல்லது. இது எப்படின்னா ஸ்கூல்லையே இதை ஆரம்பிக்கணும். ம். ஸ்கூலில் வந்து எப்படி டூருக்கு அங்கங்கே கூப்பிட்டு போகிறாங்களோ அந்த மாதிரி சிறையை வந்து காட்டணும். ம். இந்த மாதிரி இருக்குது, இப்படி ஒரு கடுமையான தண்டனை இருக்குது, இப்படி ஒரு குற்றம் செஞ்சால் இப்படி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஸ்கூல் புஸ்தகத்திலே கொண்டு வரணும்னு தான் நான் சொல்லணும். ஓ, அது தெரியாம தான் தப்பு ஆமாம், பண்றாங்க. வழக்குகளை பற்றி தெரியல, சட்டங்களை தெரியல, ஒழுக்கத்தை பற்றி தெரியல. அப்போ இந்த இளைஞர்கள் வந்து மாறணும் அப்படின்னா இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போகணும். இளைஞர்கள் மாறணும், நிறைய ஒழுக்கத்தை கொண்டு வரணும். ம். இது வந்து சிறை அனுபவத்தை பொறுத்தளவுக்கு நான் உங்களுக்கு ஒரு சில விஷயம் சொல்லிடுறேன். 24 மணி நேரம் ஒரு கம்பிக்குள்ளே உட்காந்து, ஒரு 4 செவத்துக்குள்ளே உட்கார்றது வந்து ரொம்ப கஷ்டம். ம். 24 ஆண்டுகள் உட்காந்துருக்குறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒன்று மனநல பாதிக்கப்படணும், இல்லைன்னா பண்ணணும். இது ரெண்டை தவிர வேறு எதுவும் இல்லை. ஆனால் நாங்கள் கொஞ்சம் அது இல்லாமல் மாறுபட்டுருக்குறோம். இதுக்கான காரணம் என்னென்னா தவம், ம். தியானம். எங்களை நாங்கள் சரி பண்ணிக்கிட்டோம். ம். காலையில் எழுந்திரிச்சா என்ன செய்யணும், மத்தியானம் வரை என்ன பண்ணணும், சாயங்காலம் வரை என்ன செய்யணும், இனிமேல் அந்த குற்றங்களில் ஈடுபடக்கூடிய இளைஞர்களை எப்படி திசை திருப்பணும். உள்ளுக்குள்ளே நிறைய யோகா வகுப்பு நடத்தணும். ம். அதில் ஒரு 2000-3000 இளைஞர்களுக்கு வந்து நான் யோகா வகுப்பு நானே ஓ, நடத்தியிருக்கேன். யோகா சொல்லி கொடுத்து. ஆமாம், யோகா சொல்லி கொடுத்துருக்குறேன். நான் யோகா வந்து கற்றுருக்குறேன், யோகா சொல்லி கொடுத்துருக்குறேன். சிறையில் நடந்த ஒரு 1000 கிளாஸுக்கு வந்து நானே கிளாஸு நேரடியாக ஒரு 100 பேர் 50 பேர் அப்படி கூட்டு போய் கிளாஸ் நடத்தியிருக்கிறோம். அது போக நிறையா கவுன்சிலிங், நிறைய பேசுறது, நிறையா அவங்கள புரிய வைக்கிறது, போதைக்கு அடிமையாகாமல் இருக்கிறதுக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா சிவராத்திரி விழா நடத்தியிருக்கிறோம், உள்ள விநாயகர் சதுர்த்தி விழா ஓ, நடத்தியிருக்கிறோம். சிறைக்குள்ளே. ஆமாம், சிறைக்குள்ளே நடந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவராத்திரி நம்ம நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறோம் உள்ள. என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுவீங்க இந்த மாதிரி? இல்லை, அங்கெல்லாம் எப்படின்னா நம்ம ஒழுக்க நெறிகள் வர்றக்கான அங்கே சிறையில் மேக்ஸிமம் நிறைய குற்றங்கள் செஞ்சுட்டு உள்ளே வராங்க இளைஞர்கள். அவங்களுக்கு அந்த தெளிவு இல்லாமல் இருப்பாங்க, ஒரு பயம் ஏற்படும். எல்லாரும் ஒத்துழைக்க மாட்டாங்கல்லண்ணா? அப்படி இல்லை, யாராருக்கு அந்த விருப்பம் இருக்குதோ அவங்க வந்து அதில் உட்காரலாம். ம். அதில் வந்து எல்லாத்தையும் கட்டாயப்படுத்துறதுக்கான சூழ்நிலை சிறையில் கிடையாது. யாருக்கு விருப்பம் இருக்கோ, யார் மாறணும்னு நினைக்கிறாங்க, யார் திரும்பணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அதெல்லாம் வந்து நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணாங்க. சிறையும் ஒரு நிறையா மாற்றத்தை சிறை கொடுக்குது. நாங்களாம் வந்து இந்த 98ல் போய் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1.5 ஆண்டுகள் சிறையில் இருந்தேன். ஓ, இந்த 24 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு 6 வழக்குகள் போடப்பட்டது. அந்த வழக்கும் பொய்யான வழக்கு தான். ம். அந்த வழக்குக்கான ஒரு 1.5 அது வருஷம் எப்படி நான் எல்லா வழக்குமே பொய்யான வழக்காவே இருக்கும்? இல்லை, சிறையில் நீங்கள் வந்து 60% பொய்யான வழக்கில் தான் உள்ளே வராங்க. அப்படியா? 60%. 60%. 60%. ஒரு கட்சியில் இருக்கிறாங்க, ஒரு கலவரமாக வருது, அப்போ அந்த கட்சி நிர்வாகிகளை போடுறாங்க வழக்கு. இதுதான் எங்களுக்கான உண்டான செயலாக மாறுச்சு. 98ல் பார்த்தீங்கன்னா கோவை மத்திய சிறையில் உள்ளே போகிறோம், சேலம் மத்திய சிறையில் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 98ல் இந்த சிறையோட மாற்றம் வேறு. சிறையில் வந்து ஒரு பானை இருக்கும், 4 பேர் ஒரே ரூமில் தான் இருக்கணும், பூட்டி வச்சுருவாங்க, பாத்ரூம் அங்கே தான் போய் ஆகணும். இந்த சிறை வந்து ரொம்ப ஃபேன் இல்லாமல் இருக்கும், கொசு நிறையா கிடைக்கும். அங்கே வந்து நமக்கு வந்து தண்டனைங்கிறது வந்து கொடுமையான தண்டனையாக இருக்கும். 2007 2008க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சிறை வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது. ஃபேன் வந்துருச்சு,
ஓரளவுக்கு வந்து பாத்ரூம் இதெல்லாம் இருக்குது. ஆனால் நாங்கள் தனிமையான சிறையில் அடைக்கப்பட்டோம். ஓ, உங்களுக்கு மட்டும் தனிமையான தனிமையான சிறையில் அடைக்கப்பட்டோம். எதனால? இந்த தனிமையான சிறையில் எதுக்காக அடைக்கப்படுறோன்னா, நாங்கள் வந்து எங்கே ஒரு முஸ்லீமுக்கு எதிராக பண்ணிடுவோமோ, இஸ்லாமுக்கு அந்த எதிராக நாங்கள் வந்து ஏதாவது பண்ணிடுவோமோ, இல்லை அவங்களால எங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் வருமோ எங்களை தனிமையாக கொண்டு போனாங்க. அப்படி தனிமையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யாருமே எங்கள் கூட தொடர்பில் இருக்க மாட்டாங்க, பேச மாட்டோம். நாங்கள் இந்த கிளாஸ் மட்டும்தான், யோகா கிளாஸ் மட்டும்தான் போக முடியும். ஃபேக்ட்ரிக்கு கூட நாங்கள் எங்கள் சில வேலைக்கு கூட போக முடியாத சூழ்நிலை அங்கே ஏற்பட்டு தனியாக தான் வச்சுருந்தாங்க. அது இன்னும் கஷ்டமாக இருக்கும் இல்லையாண்ணா? இப்போ ஒரு பேச்சு துணைக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் தவ வாழ்க்கையும் தியான வாழ்க்கையும் நாங்கள் வந்து மேற்கொண்டோம். அங்கே வந்து இந்த சிறை வந்து ஒரு பெரிய மாற்றம். அதாவது தவ பூமின்னு நிறைய இடங்கள் சொல்கிறாங்க, இமயமலை, கைலாசி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் எங்களை பொறுத்தளவுக்கு சிறை கூட ஒரு தவ பூமி தான். அது வந்து தனிமையான இடம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் எங்களை மாற்றிக்கிட்டோம். அது அப்படி மாற்றுறதுனால எங்களுக்கு அது சந்தோஷமாக இருந்தது. ஆனால் வேற ஆளுகளை போட்டிருந்தால் பண்ணியிருப்பார்கள், மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும். எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னா அது? சிறையை பொறுத்தளவுக்கு ரொம்ப இறுக்கமான ஒரு சூழ்நிலை தான். நீங்கள் ரொம்பலாம் சுதந்திரமாலாம் ஒரு உதாரணம் சாதாரணமாக ஒரு விஷயம் சொல்ல பாருங்க. ஒரு 10 ரூபாய்க்கு மிட்டாய் வாங்கினா கூட நம்மளால் போய் சுதந்திரமாக வாங்க முடியாது. இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிடணும் தோணுன்னு வச்சுக்கலாம், ஐஸ்கிரீம் போய் சாப்பிட முடியாது. ஒரு வடை சாப்பிட்னா கூட நம்ம டக்குன்னு போய் சாப்பிட முடியாது. ஏன்னா அந்த பகுதியிலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நிறையா கட்டுப்பாடுகள் இருக்குது. என்னென்ன மாதிரி கட்டுப்பாடுகள்? இப்போ சிறை நிர்வாகம் வந்து என்ன பண்ணால், ஒவ்வொரு சிறைவாசிகளும் ஒவ்வொருத்தர் பார்க்கணுங்கிற மாதிரி வைக்க மாட்டாங்க. ஒவ்வொரு பிளாக் தனித்தனியாக இருக்கும், ஒவ்வொரு அறைகள் தனித்தனியாக இருக்கும். அவர்கள் சரியாக சிறிய குற்றம் செய்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், வலிமையாக தண்டிக்கப்படுவாங்க. என்னென்ன மாதிரி தண்டனை கொடுப்பாங்க? தண்டனை வந்து அவங்களுக்கு மனு கட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து தனியான அறையில் பூட்டி வச்சுருவாங்க. இப்படியெல்லாம் நிறையா இருக்குது. நாங்களே நிறையா அனுபவிச்சிருக்கிறோம். நிறையா அந்த சிறைக்குள்ள ஒரு மதமாற்ற பிரச்சனைக்காக நாங்கள் வந்து ஒரு 15 நாள் சாப்பிடாமல் இருந்தோம். சிறையில் வந்து சாப்பாடு எடுக்கல. ஆமாம், உணவே எடுக்கல. ஒரு 15 நாள் எடுக்காமல் இருந்தோம். 2 மாதமாக நிர்வாணமாக இருந்தோம். நாங்கள் சிறையில் 2 மாதம் சிறையில் நிர்வாணமாக இருக்கப்பட்டோம். எப்படின்னா அது தண்டனையா? அது தண்டனை தான். ஆக்சுவலாக வந்து அங்கே வந்து தனியாக பூட்டிடுவாங்க. உண்ணாவிரதம் இருக்கிறதுங்கிறது சிறை குற்றம். ஆக்சுவலாக சிறைக்குள்ளே ஒரு குற்றம், நிர்வாகத்துக்கு எதிராக உண்ணாவிரதம் இருக்குது. ஒரு உள்ள மதமாற்றம் நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் அதுக்கான போர்க்கொடி தூக்கி அதுக்கான உண்ணாவிரதம் இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த நிர்வாகத்துக்கு வந்து பேசி நிர்வாகத்தை இது பண்ணி, அப்புறம் நிர்வாகம் அது உண்மைன்னு தெரிஞ்சு யார் யார் அது பண்ணாங்களோ அவங்க மேலையெல்லாம் நடவடிக்கை எடுத்தாங்க. அப்புறம் நாங்கள் நார்மலான நிலைமைக்கு வந்துடுறோம். ஆனால் ஒரு 10 வருஷமாக நாங்கள் தனிமை சிறையில் அடைக்கப்பட்டோம். இல்லை, அந்த 10 வருஷமாக தனிமை சிறை, 2 மாதமாக இந்த நிர்வாணமாக கொடுக்குற தண்டனைலாம் இதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குமே. நான் ஆமாம், நம்ம வந்து சிறைங்கிறதே ஒரு மோசமான சூழ்நிலையில் தான் தள்ளப்படும். அந்த மாதிரி வந்து பல விஷயங்கள்லாம் நாங்கள் போராட்டம் பண்ணியிருக்கிறோம். இந்த உணவு பிரச்சனைக்காக போராட்டம் பண்ணோம். அப்புறம் சில ஒழுக்கங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கணும் சிறைவாசிகளுக்கு அப்படிங்கிறதுக்காக போராட்டம் பண்ணோம். இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக நாங்கள் வந்து போராட்டம் பண்ணி தான் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஒரு சில தரப்புகளுக்கு மட்டுமே சலுகைகள் கொடுக்கப்பட்டதுனால நாங்கள் இந்த போராட்டத்துக்கெல்லாம் தள்ளப்பட்டோம். ஒரு சில தரப்புனா யாருக்கு அந்த சலுகைலாம்? அது கூட இருக்கலாம், அதுக்கு கூட சில சலுகைகள் அப்படியா? அது கொடுக்குற வழி இல்லை. என்னென்ன மாதிரி சலுகை கொடுக்குறாங்க உங்களுக்கு? இல்லை, உணவு சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் அவங்களுக்கு தனியாக இருந்தாலும் இப்போது அதாவது அரசாங்கம் வந்து சில சலுகைகளை கொடுத்து ஆகணும். வேறு வழியில் சாப்பாடு, உணவு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து தனியாக பண்ணுறாங்க. அதில் நம்ம அவங்களுக்குன்னு குறிப்பாக சொல்லலை. நம்ம கேட்குறது என்ன கேட்குறோன்னா, சாதாரண நபர்களுக்கும் நல்ல விஷயங்களை நம்ம கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னு தான் பல விஷயங்கள் நாங்கள் கேட்டோம். அதனால நாங்கள் பாதிக்கப்பட்டோம். சரிண்ணா, இப்போ நாங்கள் நிறைய சிறைவாசிகளை வந்து பேட்டி எடுக்க சொல்லலாம், நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க. சிறையில் வந்து இந்த போதைப் பொருட்கள் கிடைக்கும், என்ன நினச்சாலும் வந்து உள்ளே கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குன்ற, அதெல்லாம் கோவை மத்திய சிறையிலும் அந்த மாதிரிலாம் இல்லை. பொதுவாகவே நீங்கள் வந்து சிறைக்குள்ளே வந்து ஒரு காலத்தில் அந்த மாதிரியெல்லாம் நடந்துட்டு இருந்தது. இந்த 2002 பார்த்தீங்கன்னா பீடி இந்த மாதிரி பொருள் தான் அதிகமாக கிடைக்கும். தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய போதைப் பொருள் எல்லாம் அங்கே கிடைக்காது. அங்கே வந்து கொஞ்சம் அது கட்டுப்பாடாக தான் வச்சுருக்காங்க. சிறையை பொறுத்தளவுக்கு நல்லா மாற்றணும், நிறைய மாற்றம் உருவாக்கணும் தான் சிறை நிர்வாகமே அதுக்காக தான் உருவாக்கப்பட்டது. அதனால் நம்ம ரொம்ப மோசமான நிலைமைக்கெல்லாம் சிறை கிடையாது. ஆனால் சிறை நிர்வாகம் வந்து ஒரு சில நிர்வாகிகள், சில அதிகாரிகள் வந்து தவறான ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. இப்போ அந்த அதிகாரிகள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, காவலர்கள் வந்து சிறைவாசிகளை தண்டிப்பாங்க, சில பேர் ரொம்ப கடுமையாக அடிப்பாங்க. இதெல்லாம் நடக்கும் சிறைக்குள்ளே வந்து இப்படியெல்லாம் நடக்கும். ஏன்னா சிறைவாசிகளை கேட்க மாட்டாங்க. சிறைவாசியிலும் சில மோசமான நபர்கள் இருப்பாங்க, கொஞ்சம் ஒரு மாதிரியான நபர்கள் இருப்பாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் என்னென்ன மாதிரி மனிதர்களை சந்திச்சிருக்கீங்கண்ணா? இல்லை, நாங்கள் சிறைக்குள்ளே பார்க்காத நபர்களே கிடையாது. நீங்கள் கேட்கக்கூடிய எந்தெந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கோ எல்லாத்தையும் மாட்டோம். ரொம்ப லோவாக இருக்கக்கூடிய நபர்களும்,
ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒரு நபர்களும் சில பேரை குறிப்பிட்டு சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெகுலராக வரக்கூடிய சிறைவாசிகள் இருப்பாங்க. ரெகுலரானா ஒரு பிக் பேட்டோ திருடனோ இல்லை வேறு ஏதாவது கொள்ளையடிக்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயம் ரெகுலராக பண்ணிட்டு இருப்பாங்க, திருந்த மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ கவுன்சிலிங் கொடுத்தாலும் அவங்களுக்கு திருந்தறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அவங்களுக்கான மாற்றத்தையும் வெளியே சமூகம் அது பெரிய உற்பத்தி பண்ணி தர்றதில்ல. ஏன்னா இங்கே திருடிட்டு போனோன்னே வெளியே போனோடனே வழக்கு, மறுபடியும் வருவான், மறுபடியும் திருடுவான், வழக்கு. இப்படி வழக்குகளையும் திருட்டும் ஜெயிலும் போயிட்டு ஒரு கிட்டத்தட்ட 100 தடவை வந்தவங்க, 50 தடவை வந்தவங்க, இப்படியெல்லாம் வழக்குகளை சந்தித்த நபர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா அவன் வந்து திருந்துறதுக்கான கொஞ்சம் நிர்வாகம் எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் அவங்களுக்குள்ள மனசுக்குள்ளே திருந்தணும்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒன்று. அடுத்தது புதுசாக வர்றவங்க இப்போ தான் வழக்கு சந்திக்கிறோம் அப்படின்னு திருந்தி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஒரு 100% சொல்கிறோம்னா ஒரு 80% அப்படி திருந்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் நிறையா இருக்காங்க. இனிமேல் ஜெயிலுக்கே வரக்கூடாது, நம்ம இந்த மாதிரி இந்த வாழ்க்கையே வேண்டாம் நமக்கு அப்படிங்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த 10-20% அந்த விஷயத்தை நம்ம பார்க்க முடியாது. 10% வந்து பார்த்திங்கன்னா இதில் சுகமாக இருக்கக்கூடிய நபர்களும் இருப்பான். ஜெயிலில் சோறு கிடைக்கணும் அப்படின்ட்டு. அப்போ இதுலேருந்து வெளியே வரணும், இதுலேருந்து மாறணும், இது வந்து நல்லா இருக்குது, இந்த சிறையிலேருந்து மாற்றத்தை ஏற்படுத்தணும், நம்மளோட உள்ளுணர்வை நல்லா ஆனந்தமாக மகிழ்ச்சியாக வச்சுக்கணும், குற்றங்கள் பெருகக்கூடாது. சமூகத்தில் நான் ஒரு குற்றவாளியாக இருக்கேன்னா சமூகம் குற்றவாளியாக தான் தெரியும். நான் குற்றத்தை உணர்ந்துட்டேன் இல்லை நான் ஒரு தவறை உணர்ந்துட்டேன் அப்படின்னா சமூகமும் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக தெரியும். முதல்ல ஒரு தனி மனிதனோட ஒழுக்கம் தான் இங்கே தேவைப்படுது. அது இல்லாதனால தான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு நம்ம. ஆமாம், இந்த தனி மனிதனோட ஒழுக்கம் வந்து சிறை வந்து தனிமையை வந்து கொடுக்கும். அதை எடுக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட அந்த பவர் இருக்கணும், நம்மளும் அதை ஏற்றுக்கணும். சிறையை பொறுத்தளவுக்கு எப்படின்னா நீங்கள் அந்த காலத்தில் இல்லை இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களேண்ணா, இந்த வந்து ஆண்கள் தப்பு பண்ணுவானுங்க சிறையில், அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லா சலுகையும் கிடைக்கும், பெரிய பெரிய ரவுடினா என்ன நினச்சாலும் சாப்பிடுவாங்க, போதைப் பொருள் கிடைக்கும். சிறையில் குற்றங்கள் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா அதில் வந்து ஒரு 20 பேர் 30 பேர் இந்த குற்றங்கள்லாம் செய்வான், தவறுகள் செஞ்சுட்டே தான் இருப்பான். அவனை வந்து நம்ம திருத்தறதுக்கான நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துகிட்டே இருக்கும். அவன் தெரியாமல் கொண்டு வந்துடுவான், உடனே அவனை பிடிச்சி பூட்டி தனியாக வைப்பாங்க, அப்புறம் அவனுக்கு கவுன்சிலிங் கொடுப்பான். அந்த மாதிரி அதாவது கோர்ட்லேருந்து கொண்டு வந்துடுவான் இல்லை வேற எங்கேருந்தா கொண்டு வந்துடுவான். இப்போ அவனையெல்லாம் நம்ம வந்து தண்டிக்கிறாங்க, அவனையெல்லாம் தண்டித்து அவனெல்லாம் பிடிக்க வைக்கிறாங்க, ஆனால் அவனுக்கு அது புரியாது. அதே மாதிரி தவறான பழக்க வழக்கம் இல்லை வேறு ஏதாவது ஆண்களோட போகிறான்னா அதுவும் வந்து சிறை குற்றம் தான், அவங்களே இதெல்லாம் பண்ணுவாங்க, இது நடக்குது. அதே மாதிரி ரவுடிஸை பொறுத்தளவு கொஞ்சம் வலுவாக இருக்கிறாங்க, பலமான ரவுடிஸ் உள்ளே வராங்க அப்படின்னா அவங்கள இவங்க போய் நிர்வாகம் மிரட்ட முடியாது. ஏன்னா அவங்க பொலிட்டிக்கல் லைன்லேயும் ஒரு பவரில் இருப்பாங்க, அவங்க கூலிப்படையிலையும் ஒரு தெளிவான ஆளுகளாக இருப்பாங்க. நீங்கள் அவங்கள போய் தொட்டிங்கன்னா திருப்பி நிர்வாகத்துக்கு அவங்க இடத்துல கொடுப்பான், அதனால் அவங்கள வந்து போல்ட்டாக பண்ண முடியாது. அந்த மாதிரி கைதிகளை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. எதுவும் பண்ண முடியாதுன்னா அவங்கள தண்டனை என்ன இருக்குதோ அதுதான் கூட்டுறோம், அவங்களுக்கு உண்டான தண்டனை தான் கொடுக்க முடியும் தவிர எக்ஸ்ட்ரானரியாக நீங்கள் வந்து அவங்கள வலுக்கட்டாயமாக எதுவும் பண்ண முடியாது. தண்டனைக்கு உண்டான தண்டனை கொடுக்கலாம், அதுலேயும் கொஞ்சம் வேறு வழி இல்லாமல் இந்த சிறைக்குள்ளே அவங்க நல்லா இருக்காங்க, ஒழுக்கமாக இருக்காங்க, சில சலுகைகள் அவங்களுக்கு கிடைக்குது. அந்த சலுகையை அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஒரே செல்லில் நீங்கள் எத்தனை பேர்னா இருக்கீங்க? பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு தனிமைச் சிறையில் மட்டும் நான் ஒரு 15 ஆண்டுகள் தனியாக இருந்தேன். நீங்கள் ஒரே ஆள்? தனியாக இருந்தேன். அப்பா, ஒரு தனியாக தான் இருந்தேன், வேறு யாருமே கிடையாது, என் கூட யாரும் கிடையாது. அதே மாதிரி என்னோடய வழக்கில் சார்ந்த இன்னொருத்தரும் அவரும் தனியாக தான் இருந்தார். இந்த மாதிரி ஒரு 5-6 பேர் நாங்கள் தனியாக இருந்தோம், தண்டனைக்கு உட்பட்டு தான் நாங்கள் அங்கே இருந்தோம். அங்கே வந்து எதுக்காக அந்த தண்டனை எங்களுக்கு எதுக்காக இவ்வளோ 15 ஆண்டுகளெல்லாம் ஒரு தனிமைச் சிறையில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் பெரிய பிரிட்டிஷ் காலத்திலேயே ஒரு ஆங்கிலேயர்களே வந்து சுதந்திர போராட்ட வீரர்களெல்லாம் போய் அப்படி பூட்டியெல்லாம் வைக்கலை. ஆனால் இங்கே எதனால் அப்படி வச்சாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் நாங்கள் தள்ளப்பட்டோம், அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். அதுக்கப்புறம் உள்ளே மாற்றப்பட்டாங்கன்னா ஒரு ஏக்கரா இடத்துல ஒரு பில்டிங்கு, அந்த பில்டிங்கில் ஒரு 20 பேர் தங்கக்கூடிய இடத்துல தான் நாங்கள் இருந்தோம். ஏன்னா நம்ம சிறையிலலாம் நிறைய கைதிகள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் சாப்பிடும்போதே இங்கே ஒரு பக்கம் பாத்ரூம் போவாங்க, ஒரே சிறையில். அது கஷ்டமாக சிறை வந்து பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து சிறை வந்து ரொம்ப கொடூரமாக, ரொம்ப மோசமாக, ரொம்ப அது என்ன சொல்லுவாங்கன்னா பயம் அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். அதிலெல்லாம் மாற்றம்லாம் கிடையாது. ஆனால் அந்த சிறையெல்லாம் எப்படி இருக்குன்னா இப்போ காலகட்டத்தில் இப்போ ஒரு 10 வருஷமாக ஒரு 5 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு. அதுக்கு என்ன மாற்றம் அப்படின்னா ஐநா சபையில் இதுக்கான ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்க. சிறை கைதின்னு சொல்லக்கூடாது, சிறைவாசி, இல்லவாசி, அதே மாதிரி சீர்திருத்துகிற பள்ளின்னு தான் சொல்கிறான், சிறைன்னு சொல்லக்கூடாதுங்கிறான். இந்த மாதிரி ஐநா சபைகள் வந்து நிறைய சொல்லுது. ஒரு குற்றவாளிக்கு ஒரு குற்றத்தை கொடுத்து அவனை திருத்த முடியாது, அவனை மாறாக அந்த குற்றத்தை உணர வைத்து அவனை திருத்தணுங்கிறது தான் சிறை. உங்களுக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சாண்ணா? ஏன்னா ஒரு செய்யாத குற்றத்துக்காக 24 வருஷம் நீங்கள் உள்ளே இருக்கிறேன்னு சொல்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு கல்யாணம்லாம் ஆகிடுச்சா? உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கண்ணா, அவங்க எவ்வளோ கஷ்டம். எனக்கு வந்து இனி நான் திருமணம் பண்ணலை, திருமணம் ஆகலை. திருமணம் ஆகிற வயசில் தான் உள்ளே போனோம்.
அப்படியே ஜெயிலில் இருந்துட்டு எனக்கு பரோவில் நான் வந்து பரோவில் வந்தது எனக்கு 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷம் கழிச்சு தான் நாங்கள் பரோலுக்கே வெளியே வந்தோம். நாங்கள் வந்து இந்த 3 நாள் 4 நாள் எல்லாம் 15 வருஷம், குறைஞ்சபட்சம் எனக்கு 15 வருஷம் ஆயிடுச்சு. நல்லா பரோவில் வெளியே வந்து அந்த ஊரை பார்க்குறதுக்கு எனக்கு 15 வருஷம் ஆயிடுச்சு. அப்படி நாங்கள் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா 6 நாள் லீவு, வருஷத்தில் 15 நாள் லீவு இருக்குது. இதில் போய் ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிவிட்டு அதோட வாழ்க்கை நடத்த அதை கெடுக்கக்கூடாது. அதனால் அந்த திருமண விஷயம் வந்து நான் இன்னும் கவனிக்கலை. நான் அதை பற்றி திருப்பி பார்க்குறக்குள்ள நீங்கள் வெளியே இருக்க சொல்ல லவ்லாம் பண்ணியிருக்கீங்களா? ஆனால் உண்மைதான், காதல்ங்கிறது எப்படின்னா எல்லாத்துக்கும் வந்துட்டு போகக்கூடிய ஒரு விஷயந்தான். ஒரு 17 வயசுலேருந்து எனக்கு அந்த போராட்ட குணம் இருக்குது. 16 வயசுலேருந்து இந்த போராட்ட குணம் இருக்குது. நான் 11 வயசுலேயே ஆர்எஸ்எஸ்ல இருந்தனால தேசபக்தியும் சமுதாய உணர்வும் தான் எங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த போராட்ட குணம் இருக்கிறதுனால இந்த காதல், பெண்கள் பின்னாடி சுற்றுறது, போதைக்கு பின்னாடி சுற்றுறது, அடிமையாக இருக்கிறது, அதெல்லாம் எங்கள்கிட்ட இல்லாமல் இருந்தது. அதனால் அந்த போராட்ட குணத்தினால தான் ஜெயிலுக்கு போனோமோங்கிற ஒரு எண்ணம் கூட வருது. சேவை மனப்பான்மை நிறையா இருக்கும். உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள். அப்பா அம்மாலாம் எவ்வளோ? எனக்கு வந்து சிறு வயசுலேருந்தே எனக்கு அப்பா கிடையாது. அப்பா வந்து நான் பிறந்த ஒரு 6 நாள் அவங்க இறந்துடுறாரு. எங்கள் அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்துறாங்க. எனக்கு 2 அக்கா இருக்காங்க. அவங்க வியாபாரம், ஒரு இட்லி கடை, இந்த மாதிரி பானிபூரி கடை, இந்த மாதிரி கடைகளை வச்சு தான் எங்களை வளர்த்துனாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை ரொம்ப வளர்த்துனாங்க. அவங்க படிக்க வச்சாங்க, ஒரு நல்ல இதில் எல்லாம் படிக்க வச்சாங்க. அந்த படிப்பு வந்து நம்மளாம் சரியாக பயன்படுத்த தெரியல. பார்த்தீங்கன்னா ஒரு 8ஆவதோட படிப்பை நிப்பாட்டிட்டோம். அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ் சங்கம் அதில் ஈடுபாடு அதிகமாகி போச்சு. அப்புறம் அதுலேயே முழு கவனமாக அதில் போச்சு. அதுக்கப்புறம் ஹிந்து முன்னணியில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பித்தோம். இந்த மாதிரி சமுதாயத்துக்குள்ளே இறங்கி வேலை செஞ்சு பண்ணலான்னு போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படுறோம். தள்ளப்பட்டாலும் பரவாயில்ல, பாதிக்கவும் படுறோம். உங்கள் வீட்டில் இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா, அம்மா என்ன சொன்னாங்க? கூட பிறந்தவங்க 2 பேர் இருக்காங்க. ஏன்னா நம்ம வீட்டில் ஒருத்தர் சிறைக்கு போயிட்டாலுமே சுற்றி இருக்க சமுதாயம்லாம் அவங்கள தப்பாக பேசுவாங்க. உண்மையான சிறைவாசன்னு பார்த்தீங்கன்னா சிறையில் இருக்கிறவங்களுக்கு கிடையாது, அவங்க குடும்பம் தான் சிறையில் இருக்கிறாங்க. அவங்க பாதிக்கப்பட்ட விஷயமெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ பாதிப்புக்கு உள்ளானவங்க. உண்மையான வழிகள் அவங்களுக்கு. ஆமாம். தினந்தோறும் அவங்க கண்ணீர் விட்டுருப்பாங்க, தினந்தோறும் அவங்க அழுதுருப்பாங்க. அவங்களோட ஒவ்வொரு சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். சிரிப்புக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள். எல்லா மனிதனுக்கும் ஒரு வழி இருக்குது. வழி இல்லாத மனிதர்கள் இருக்க முடியாது. வழியை கடக்கணும். ஆக்சுவலாக வழியை கடந்தால் வழி பிறக்கும். சிறைங்கிறது வந்து பல நேரங்களில் நம்ம கண்ணீர் விட்டுருக்குறோம், அழுதுருக்குறோம், கதறி இருக்கோம். இது வெளியே சொல்ல முடியாத ஒரு உணர்வு. இந்த சமூகம் வந்து அப்படி பார்க்க மாட்டேது. சமூகம் வந்து இன்றைக்கி ஒரு கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் கூட ஒரு தேசபக்தனுக்கு இல்லை. கண்டிப்பாக. அதனால் நம்ம வந்து சொல்ல முடியாது, அதெல்லாம் உணர தான் முடியும். இந்த சமூகம் வந்து பல இடங்களில் இளைஞர்கள் வந்து நல்லா பாதைக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வழி ஏற்படுது. பாரதியாகட்டும், இல்லை திலகர் ஆகட்டும், இல்லை வாஞ்சிநாதன் ஆகட்டும், எல்லாருமே இந்த பாதிப்புலேருந்து தான் வந்திருக்கிறாங்க. அந்த பாதிப்பை நானும் உணர்றேன். சிறை வந்து ஒரு பெரிய பாதிப்பை நமக்கு வந்து கொடுத்துருந்தாலும் பெரிய ஞானத்தை கொடுத்துருக்கு. இந்த கோவிலில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் அந்த காலகட்டத்தில் அது ரொம்ப பெருசாக பேசினாங்க இல்லையா? அப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க? குண்டு வெடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆர்எஸ் புரத்தில் ஒரு பகுதியில் வந்து அந்த ஸ்டேஜுக்கு உண்டான வேலை நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். திடீர்னு பார்த்தா ஒரு வெடிப்பு சத்தம் கேட்குது. அந்த வெடிப்பு என்னன்னு பார்த்தா குண்டு வெடிப்பாக மாறுது. சரி, ஒரு இடத்துல ஏதோ டிரான்ஸ்ஃபார்ம் வெடிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து 23 இடங்களில் அது குண்டு வெடிக்கும். இந்த குண்டு வெடிப்பில் பாதிக்கப்பட்டவங்க மட்டுமே ஒரு 80 பேர் இருப்பாங்க. எல்லாருமே அப்பாவி பொதுமக்கள். எல்லாருமே அப்பாவி தான். ஏதோ ஒரு கருத்துக்காக போராட்டம் பண்ண போய் ஆமாம், சாதாரண பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. இதில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக வேலை செய்யக்கூடியவர்கள் நாங்கள் எல்லாருமே. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அப்படி தான் நாங்கள் எல்லாமே இறங்கி இந்த ஃபீல்டுக்குள்ளே இறங்கி வேலை செய்யணுங்கிற எண்ணமே எங்களுக்கு வருது. இறந்து போனவங்களை போய் தூக்கிட்டு போனோம், கைகால் பாதிக்கப்பட்டவங்களை தூக்கிட்டு போகிறோம். இப்படி ஃபீல்டு ஒர்க் பண்ணவங்கள யார் யார் வேலை செஞ்சாங்களோ அவங்க மேலையெல்லாம் வழக்கு பதிவு பண்ணாங்க. அப்படி தான் வழக்கு நாங்கள் வாங்கினோம். பாரதிய ஜனதா ஒரு கால் ஊனதுக்காரமே தமிழ்நாட்டுக்குள்ளே கோவை மாவட்டம் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஒரு பெரிய வலுவான சக்தியாக தமிழ்நாட்டில் மாறுது. ஆனால் கோவை தான் அதுக்கான உண்டான வித்தான இடம். அப்பேற்பட்ட ஒரு மான்செஸ்டர் ஏரியாவில் ஒரு குண்டு வெடிப்பு பண்ணுறாங்க அப்படின்னா இது பெரிய அளவில் ஒரு திட்டம் போட்ட ஒரு செயல் தான். 24 வருஷம் கழிச்சு வெளியே வந்தீங்களா? இப்போ இருக்கிற விஷயங்கள்லாம் பார்க்க சொல்ல உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்லை, இப்போ சமூகத்தோட முதலெல்லாம் குற்றம்னா நம்ம எண்ணி சொல்லிடலாம், இதுதான் குற்றம், இப்படி தான் இருப்பாங்க. ஒரு தண்ணி அடிச்சுட்டு வரானா, தண்ணி அடிச்சுட்டு வந்தா குடிக்காரன்டா அப்படிம்பாங்க. இன்னைக்கு யாரை பார்த்தாலும் தண்ணி அடிக்கிறான். நல்லவன் வந்தானா இவன் நல்லவனா,
இவன் குடிக்காம வரானா, இப்படி ஒரு ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் அது. இன்றைக்கி யார் என்ன வேணால் பண்ணலாம், யார் என்ன வேணால் செய்யலாம், யார் எப்படி வேணால் இருக்கலாம். இது வந்து கேவலமான ஒரு சூழ்நிலைக்கு தான் தள்ளப்படுது. சுயநலமான எண்ணங்கள் அதிகமாகிட்டே இருக்குது. தனி மனிதன் தன்னை ஒழுக்கமாக வச்சுட்டா இந்த சமூகம் ஒழுக்கமாக மாறும். தனி மனிதர்கள் எல்லாமே மாறணும். இந்த பெரிய அளவில் அரசாங்கம் செய்யும், பெரிய அளவில் வேறு யாராவது செய்வாங்கன்னெல்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் தனி மனிதனாக ஒழுக்கமாக இருங்க. எங்களை மாதிரி சிறையெல்லாம் போகாதீங்க, வாழ்க்கையை கழிக்காதீங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு ஆனந்தமானது, சந்தோஷமானது. அதை வாழ கற்றுக்காங்க, நிம்மதியாக இருங்க. ரொம்ப நன்றிண்ணா, நிறைய விஷயங்கள் நன்றி சொன்னீங்க. நன்றி நன்றி. இந்த தீபாவளி திருநாளை ஆரடி ஸ்வீட்ஸுடன் கொண்டாடுங்கள். சென்னை முழுவதும் 63க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.